சொல்லப்போனால் இவரே கடந்த காலத்தில் அந்த திருப்பதி லட்டு வந்து ரொம்ப நக்கல் அடித்து அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின வீடியோலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் திடீர்னு இவருக்கு எதுக்குடா இந்து மதத்தின் மீது பற்று பாசம் அப்படி பொங்கிக்கிட்டு வருது அப்படின்னா அதுக்கு பின்னால் உள்ள அரசியல் தான். இப்போ அவர் என்னன்னா தன்னுடைய அரசியலுக்காக கார்த்தியை வந்து கண்டிக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் கார்த்தி வந்து எந்த தப்புமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது கார்த்தி விழுந்தடிச்சிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு. அது வந்து உண்மையிலே ஒரு கோழைத்தனம் தான் என்ன கேட்டால். இன்னொன்று, நம்ம தப்பு செய்யாமல் யாருக்குமே தலை வணங்கக்கூடாது. அதுதான் மனிதனுடைய அடிப்படை பண்பு. அதில் வந்து இவர் தவறிட்டார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய படம் வந்து அங்கே ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த நேரத்தில் வந்து இது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிச்சுன்னா நம்மளுடைய படம் வசூல் பாதிக்கும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் இவர் வந்து இந்த மாதிரியாக ஒரு மன்னிப்பு கேட்டு அதன் மீதும் ஒரு கடுமையான விமர்சனம்லாம் இருந்திருக்கு. நீங்கள் தப்பே பண்ணாமல் நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அது வந்து ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா? ஸோ அப்படி ஒரு வேலையை தான் கார்த்தி பண்ணிட்டார்.